முதல் மரியாதை அவர்களுக்கு தான், நம்ம யோகா ஆசிரியர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். நாம் நேரடியாக பயிற்சிக்கு செல்வோம். காலம் சென்று போய்கொண்டே இருக்கிறது. நேரத்தை வீணடிக்காமல் நம்ம நிறுவனர், தபோவனத்தின் நிறுவனர் மற்றும் தோற்றுவித்தவர். ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் பிறந்து வளர்ந்து ஏறக்குறைய பல்வேறு ஆண்டுகள் தன்னுடைய பிஃபார்ம் எல்லாம் முடித்து போன வர நிறைய ஃபார்மசி இண்டஸ்ட்ரியெல்லாம் போயிருக்கலாம். பட் அதையெல்லாம் விட்டு இவர் வந்து மெய்ஞானத்தில் வளர வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பல ஆன்மீக குருக்களை தேடி அலைந்து நம்ம இங்கே வேணுகோபால சுவாமிகள் அப்படின்ற ஒரு சாமியோட, புஞ்சை புளியம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சாமியோட பல ஆண்டுகள் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமியோட போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப வயதான பிறகு தான் போவாங்க. அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஞானம் தேடி போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு 40-50 வயசுக்கு மேலே தான் போவாங்க. இளம் வயதில் யாரும் போக மாட்டாங்க. அந்த இளம் வயதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு மெய்ஞானத்துக்கு வந்து அந்த இளம் வயதை சாக்ரிஃபைஸ் பண்ணி மெய்ஞானத்துக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு ஆன்மீக தேடலோடு அவரோட பல ஆண்டுகள் 1-2 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக நமது சாமியிடம் பயணித்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று அங்கங்கே தியானங்கள் நடத்தி சொற்பொழிவு, சாமி போகாத இடத்துக்கெல்லாம் போக முடியாத, அவர் ரொம்ப வயதான பிறகு அவர் செல்ல முடியாத இடத்துக்கெல்லாம் நமது குருஜி சென்று, நம்ம சாமிகள் சென்று அங்கே ஆன்மீக சொற்பொழிவாற்றி ஒவ்வொரு ஊராக போவார். மங்களூர் மாதிரி நிறைய, கோயம்புத்தூர், வெளியே பிற மாவட்டங்கள், அங்கெல்லாம் நிறைய கூட்டங்கள் வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சாமியால் அவரால் போக முடியாத ஒரு வயது முதிர்வின் காரணமாக நம்ம சாமி தான் வந்து சீடராக இருந்தார். அவரோட பல வருடங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இவர் வந்து ஒரு உறுதுணையாக இருந்து அவருடைய மகன் போல வைத்திருந்தார். ஸோ எல்லாமே அவருடைய சூட்சமங்கள்லாம் இவருக்கு வந்து சொல்லி கொடுத்து கடைசி காலம் வரைக்கும் அவர் கூடவே இருந்தார். ஸோ அந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காத பார்த்திங்கன்னா பலரெல்லாம் வந்து நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு பல கோடீஸ்வரர்லாம் வந்தாங்க. சாமிக்கு வந்து எனக்கு குரு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல கோடீஸ்வரர்கள் வந்தாங்க. எனக்கு நீங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுங்க சாமி, தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்றது நிறைய எனக்கு தெரிஞ்சு பல பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க. ஆனாலும் சாமி வந்து அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விட்டுருவார். அவங்கள மேற்கொண்டு வந்து அவங்கள ஒரு டச் வச்சுக்க மாட்டார். ஆனால் என்ன ஒரு காரணம், என்ன ஒரு ஈர்ப்பு தெரியல, நம்ம தமிழ் சாமியோட ஒரு ஈர்ப்பு அவரை வந்து கூட வச்சுருந்து பல வருடங்கள் அவரோட பயணித்தார். ஸோ அதன் விளைவாக தான் இன்றைக்கி வந்து அவரால் வந்து இந்த ஒரு ஆன்மீக தியானத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடிகிறது. ஒரு நிறுவனம் துவங்கி அதை வந்து ஒரு வெற்றிகரமாக கொண்டு வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும் அதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் இலவசமாக இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார், யோகா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குடில் ஒரு யோகாசனம் கட்டணும் அப்படின்ட்டு இதை இடத்த வாங்கி இதை கட்டி இங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து யோகாசனம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அதை வாரத்துக்கு 3 நாள், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 4 நாட்கள் வந்து மாலை வேளையிலே நடக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது, அதனால் இந்த விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை 9 மணி வரை இங்கே தியானம் நடைபெறுகின்றது. தியானத்துக்கு வருபவர்களுக்கு அனைவர்களுக்கும் அன்னதானம், இறை உணவு அன்னதானம் இங்கே வழங்கப்படுகின்றது. மாணவர்கள் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோரோட நீங்கள் வந்து இந்த தியானத்தில் நீங்கள் கலந்து நீங்கள் சிறப்படையலாம், பலனடையலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யோகா தான் வந்து நம்முடைய யோகா செய்யும், அதாவது இந்தியாவில் உலகத்தில் நம்ம வந்து இப்போ 3-4வது இடத்துல நம்ம இருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சியில் எல்லா வளர்ச்சியிலுமே இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நோய் வளர்ச்சியில் முன்னாடியில் தான் இருக்கோம், முன்னோடியாக இருக்கிறோம். நிறைய மக்களுக்கு வந்து நோய் அதிகமாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியானத்தின் மூலமாகவும் யோகா மூலமாகவும் நம் நோய்களை அனைத்தையும்
ஸோ இவ்வளோ பேர் முன்னாள் வந்திருக்கீங்க யோகா தியானம் செய்வதற்கு வாழ்த்துக்கள். நம்ம அடுத்து தியானம் ஆரம்பிச்சிடலாமா? அடுத்ததாக நம்ம இப்பொழுது தியானம் ஆரம்பிப்போம். பயிற்சி மற்றும் தியானத்தை வழங்குமாறு நமது தமிழ் சுவாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு என்ன தினம்? எத்தனாவது யோகா? 11th இன்டர்நேஷனல் யோகா டே ஃபெஸ்டிவல், அப்படி தானே? ஓகே. யோகா செய்கிறதுனால என்ன நமக்கு நன்மை எதா இருக்குதா? ஏன் நம்ம செய்யணும்? நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும். அது மட்டும் போருமா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? பீஸ்ஃபுல் லைஃப். சூப்பர், கை தட்டலாமே. அவங்களுக்கு நல்லா சொல்லிக்கிறாங்க. பீஸ்ஃபுல் லைஃப் யார் சொன்னது? ரைட்டு, வெரி குட், சூப்பர். ஆச்சா, டென்ஷனாக இருந்து வீட்டில் அம்மா அப்பாவோட சண்டை போடுறீங்க வச்சுக்கோங்க. எத்தனை பேர் சண்டை போடுறீங்க? அந்த சைடில் இருந்து மட்டும்தான் வருது. உண்மையே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் நினைக்கிறேன். ஆச்சா, சரி. மற்றவங்கெல்லாம் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பரவாயில்ல, அவ்வளோ தைரியமாக கையை தூக்கியிருக்காங்களே, நம்மளால் தூக்க முடியலன்னு பார்க்குறாங்களோ இன்னும் தெரியல. ஆகையினால அம்மா அப்பாவோடலாம் சண்டை போடலாமா? போடலாமா? போடக்கூடாது. போடலாங்கிறீங்களா? பாக்ஸிங் போடுறதா இல்லை என்ன கராத்தே கற்றுட்டு வந்துருக்கிறீங்களா போடுறதுக்கு? எத்தனையோ கஷ்டப்பட்டு தானே உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஃபீஸ்லாம் நிறைய கட்டி நீங்கள் சம்பாரிச்சிருவீங்களா? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? சண்டை போடுறவங்க அங்கே கை தூக்குறீங்களே, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம்? உங்கள் அம்மா அப்பா தானே, பேரண்ட்ஸ் தானே. முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஃபீஸ்லாம் கட்டி இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன என்ன? நல்லா படிக்கணும். அப்புறம் நல்லா படித்தா மட்டும் போருமா? அம்மா அப்பா கிட்ட சண்டை போடக்கூடாது. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? ஒழுக்கம். நீங்க என்ன படிச்சாலும் ஒழுக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம போயிடும். படிச்சவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கினவங்க எத்தனையோ பேர் பைத்தியக்காரராக சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஆச்சுங்களா? எத்தனையோ படிப்பாளிகள் வாழ்க்கையில தோற்று போயிருக்கிறாங்க. அப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? படிக்கிறீங்க, ரைட்டு. படிச்சவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கல. அதை விட முக்கியமா ஒன்னு சொன்னாங்களே, என்ன வேணும்? ஒழுக்கம் வேணும். அந்த ஒழுக்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நாம என்ன பண்ணணும்? கரெக்டா சொன்னீங்கன்னா கைத்தட்டல் விடுவோம். பயங்கர அப்ளாஸ் உங்களுக்கு. இந்த ஒழுக்கம் வேணும்னா ஒன்னே ஒண்ணு செஞ்சா ஒழுக்கம் கிடைச்சிடும். தியானத்தோட இணைந்த யோகா. யார் சொன்னது? அப்ளாஸ் கொடுங்கப்பா. ஆச்சா, வெறும் யோகா செய்யறதை விட தியானத்தோட இணைந்த யோகா செய்யணும். அப்ப தியானம்னா என்ன? வெறும் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். நேற்று டீச்சர் திட்டினது, நேற்று இந்த டீச்சர் திட்டினாங்க, இன்னைக்கு அந்த டீச்சர் கிட்ட நாம சொல் பேச்சு கேட்கணுமா? அவங்கள நாம என்ன பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணிடுவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாம கண்ணை மூடுனா நமக்கு என்ன கிடைக்கணும், என்ன வேணும்? எத்தனை பேர் குளிக்காம வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு குளிக்காம யாராவது வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் குளிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நல்ல புது நல்ல துவைச்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆமா. அது போல உங்க உடம்பு, உங்க உடலை நல்ல சோப் போட்டு எவ்வளவு குளிக்க முடியுமோ, நாத்தம் வெளியில வர ஐயோ காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு சோப் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கிறீங்களா? அதே போல உங்க மனசை நீங்க குளிக்க வைக்கணும். ஒழுக்கம் வேணும்னா என்ன பண்ணணும்? மனசை குளிக்க வைக்கணும். அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறது, வீட்டில் வெளியில சண்டை போடுறத பாக்குறது, போறது வரதெல்லாம் என்ன ஆகுது? மனசு கெட்டு போகுது. சின்ன குழந்தைகளுக்கும் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்டை பாக்குறோம், ரோட்ல சண்டையை பாக்குறோம், போட்ட உடனே என்னவாகுது? உங்க மனசு என்னவாகுது? சந்தோஷமா இருக்குதா? இல்ல. உடனே மனசு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகுது. ஏதோ ஒண்ணு, என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே, என்னடா இது அப்படின்ற மாதிரி போகுது. அப்போ உங்க மனசை நீங்க பியூரிஃபை பண்ணணும். அப்பதான் ஒழுக்கம் கிடைக்கும். அப்போ மனசை பியூரிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும்?
உடல் அழுக்க போக்குறதுக்கு நம்ம சோப்பு, ஹமாம் சோப்பு, சிந்தால் சோப்பு எல்லாம் போடுறோம், எல்லா சோப்பும். அதே மனசை கழுவுறதுக்கு சிந்தால் சோப் போட்டு ஆகுமா? என்ன சோப் போடணும்? வெறும் யோகா மட்டும் கை கால் அசைச்சிட்டா சரியா போயிடுமா? தியானத்தை என்ன பண்ணுவீங்க? தியானம் அப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா சரியா போயிடுமா? என்ன நினைப்பீங்க? உலகத்தில் நினைக்கிறீங்களா? உலகத்தில் நடக்கிற அத்தனை அசிங்கமும் நமக்குள்ள வந்துருமே உலகத்தை நினைச்சோம்னா. இப்போ டீச்சர் கிட்ட ஞானம் இருக்குது, 12 வருஷம் படிச்ச உடனே டாக்டர் ஆகிற தகுதி கிடைக்குது, ஐஏஎஸ் ஆகிற தகுதி கிடைக்குது, ஐபிஎஸ் ஆகிற தகுதி கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது இல்லையா? அப்ப டீச்சர்ஸ் தான் உங்களை ஷேப் அப் பண்றாங்க. அப்ப இந்த டீச்சர்ஸ்க்கு ஞானம் இருக்குது, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானம். அதே போல உங்களுடைய மன அழுக்கை போக்கக்கூடிய ஆற்றல் யார் வச்சிருக்கிறா? டீச்சர் ஞானத்தை, உலக ஞானத்தை கொடுக்குறாங்க. உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு, உங்க மனசை பியூரிஃபை பண்றதுக்கு உண்டான ஆற்றல் யார் வச்சிருக்கிறா? யோகா டீச்சர் எப்படி வச்சிருப்பாங்க? யோகா டீச்சர் யோகா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்க மனதை சுத்தப்படுத்துறதுக்கு யோகா டீச்சர்னால முடியுமா? சரண்யா முடியுமா? உங்களால? நித்யா முடியுமா? எங்க நித்யா இருக்கிறாங்க? முடியுமா? சொல்லுங்க, முடியும்னா சொல்லுங்க. யோகா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. உங்க மனசை பக்குவப்படுத்துறதுக்கு, பியூரிஃபை பண்றதுக்கு யார் இருக்கிறா? யாரோ ஒருத்தர் சொன்னீங்கன்னா பயங்கர அப்ளாஸ். நீங்க தான். உங்க மனசை சுத்தப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? யோகா டீச்சர் இல்ல, யோகா மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்லுவீங்களா? அம்மா அப்பாவால செய்ய முடியாது. அம்மா அப்பாவால இந்த உலகத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க மனிதனா உடல் பெற்றிருக்கிறீங்க. God, where is that God? He exists everywhere in the atmosphere. Understand? அப்போ கடவுளுடைய உணர்வுகள் யார் வச்சிருக்கிறாங்க? மெய்ஞானிகள் வச்சிருக்கிறாங்க, மகரிஷிகள் வச்சிருக்கிறாங்க. அந்த மகரிஷிகளை எப்படி யோகா டீச்சர் பிடிச்சா யோகா கிடைக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய சோலை பியூரிஃபை பண்ணணும்னா மகரிஷிகள் அவங்க வச்சிருக்காங்க. அந்த மகரிஷிகளுடைய அருள் சக்தியை அந்த தியானத்தில் நம்ம எடுத்தோம்னா நம்ம பியூரிஃபை ஆயிடுவோம். ஸோ த ஃபர்ஸ்ட் மேன் டு ரியலைஸ் ஹிம்செல்ஃப் as well as the universe யார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அகத்திய மகரிஷி. யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதப்பா, எங்கேயோ கோயிலுக்கு போகும்போது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு யாரோ ஏதோ 1-2 மட்டும் கை மட்டும் தூக்குது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குட். அகஸ்திய மகரிஷி யாரு? அகஸ்திய மகரிஷி. அவர் தான் the first man to realize himself as well as who had attained the soul to the enlightenment. அந்த enlightenment stage அட்டைன் பண்ண முதல் மனிதன் யாரு அப்படின்னாக்கா யாரு? அகஸ்திய மகரிஷி. அவரை எண்ணி நம்ம தியானம் பண்றோம். தியானம் பண்ணி யோக பயிற்சிகள் பண்றோம். நீங்க தினமும் இதை பண்ணினீங்கன்னா என்னென்ன கிடைக்கும்? உங்க மைண்ட் பியூரிஃபை ஆகும். ரெண்டாவது உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நல்ல நினைவாற்றல் கிடைக்கும். 1 மணி நேரம் படிக்கிறது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் படிச்சிருவீங்க. நல்ல ஒழுக்கத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கா ஆக உங்களோட லைஃப் ப்ராஸ்பரஸா இருக்கும். ஓகேவா? போலாமா? ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது. ஓகேவா? பயிற்சிக்கு போலாமா? இப்போ நாம ஒரு 10 ஸ்டெப் மட்டும் ஒரு பயிற்சி போடுறோம் பவனமுத்தாசனத்துல. இதை நீங்க லேர்ன் பண்ணுங்க. பவனமுத்தாசனம் தெரியுமா? யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? யாராவது உங்க யோகா டீச்சர்ஸ் என்ன ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? பவனமுத்தாசனம் அப்படின்னா என்ன? தெரியாதா? யாரும் யோகா டீச்சர்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன? யோகா டீச்சர்ஸ், ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, யாரும் முன்ன வர மாட்டேங்கிறீங்கப்பா இல்லையா? It is not so called Pavanamuttasana, it is Bhuvana Mukti Asana. புவனம் அப்படின்னா நம்முடைய உயிர் முக்தியை அடைய செய்யக்கூடிய அந்த செயல் தான் இந்த ஆசனம். ஆசனம்னா போஸ்டர்.
ஆக அந்த பேரருளை நமக்குள்ள இணைக்கக்கூடியதுதான் ஆசனம். அந்த பேரருளை இணைச்சி நம்முடைய உயிரை முக்தி அடைய செய்யக்கூடிய ஆசனங்கள் தான் இப்போ நம்ம பண்றோம். அதனால இப்போ நாம கண்களை எல்லாம் மூடுங்க. நான் சொல்றேன் ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொல்லி எல்லாரும் உங்களுடைய வாய்ஸை புருவ மத்தியில நினைவுகளை வச்சு நீங்க ஓம் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு சொல்லலாம். ஓம் அப்படின்னாலே உயிர் சக்தி பலமாகும். எவ்வளவு லென்த்தா சொல்றீங்களோ ஆக உங்களுடைய இறப்பு, உங்களுடைய யூ கேன் போஸ்ட்போன் யுவர் டெத் in such a way it has got so much values. Understand? அதனால இப்போ நாம we will try to say Om Ishvara Gurudeva in a lengthy manner. ஈஸ்வரா குருதேவா. வீடியோக்குள்ள நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.